பார்த்து பார்த்து நிதானமாக இருந்தது. எவ்வளோ பெரிய ரக்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கிரே மோட்டோ ஃபேமிலி, திஸ் இஸ் லோகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கோம் கைஸ். எங்கே புறப்பட்டோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்ன ஏதுன்னு உங்களுக்கு மோட்டோ விளாகிங்கில் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. நம்ம ஒரு வாட்டி ரைட்ஸுக்கு போகிறப்போ ஒரு போய் சொல்லிட்டு போக வேண்டியதாக இருக்குது கைஸ். என்னன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வேறு நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் ஃபில் பண்ணோம். எதனாலனா 2 நாள் ஆச்சு பெட்ரோல் போட்டு நம்ம வண்டிக்கு. அதனால தான் சரி இருங்க பெட்ரோல் போட்டு அப்புறமா சந்திக்கலாம். ஃபைனலாக பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எதனாலனா நம்ம பெட்ரோல் போட்டு கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம வண்டிக்கு எங்கேயோ நின்றுடுதோ அது இது பயந்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, நம்ம வண்டி கை கொடுக்கல கைஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த சிவனுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்குது கைஸ். பண்டம்பள்ளி சிவன் கோயில், அதுக்கப்புறமா தொட்டமேட்ரி சிவன் கோயில், நெக்ஸ்ட்டு உதனப்பள்ளி சிவன் கோயில் கைஸ். இன்னொன்று வந்து சூளகிரி சிவன் கோயில். கிட்டத்தட்ட நிறையா பேர் இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு. இப்போ நம்ம அந்த சிவனுக்கு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 65 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட 2 ரூட் இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு. ஒன்று வந்து கிருஷ்ணகிரி, குப்பம்லேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து அப்படி சூளகிரிக்கு போக ரூட்டு. இன்னொன்று வந்து குப்பம்லேருந்து வேப்பன்பள்ளிலேருந்து அந்த கிருஷ்ணகிரி ஹைவே மைட் அவர் ரூட் கைஸ். கிட்டத்தட்ட 2 ரூட் இருக்குது. நான் ஆல்ரெடி கிருஷ்ணகிரி ரூட்டெல்லாம் போயிட்டேன். சரி, போன ரூட்டே எதுக்காக போனோன்ட்டு இந்த வாட்டி ஒரு புது ரூட்டாக போயிட்டுருக்கோம் கைஸ். ஏன்னா பெருசாக இந்த ரூட்லலாம் நம்ம வந்ததில்லை கைஸ். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்துருப்பேன். நம்ம ஒரு ரைடு போகிறப்போ ஒரு போய் சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோன்ட்டு. எதனாலன்னா, எங்கள் அப்பா என்ன சொன்னார், சோலோவாக போகாதடா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கூப்பிட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். நான் எந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே காலும் பண்ணல, யாருக்குமே சொல்லாமல் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்களுக்கும் 1008 வேலை இருக்கும். நம்மளுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு இப்போதுக்கு இல்லை. அதனால தான் சரி யாருக்குமே ஃபோன் பண்ணல. ஆனால் வீட்டில் போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்ட்டு. சரி விடுங்க, ஒரு ரைட் போகணுன்னு நினச்சா எத்தனையோ போய் சொல்லிட்டு தான் போகணுன்னு இருக்குது கைஸ். எதுக்காக நான் இந்த ரோட் ப்ரிஃபர் பண்ணேன்னா, இந்த ரோட்ஸ் ஃபுல்லாமே 1 வே தான். எக்கச்சக்கமான ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கும் கைஸ். ஃபுல்லாமே காடு வழி தான். அதனால தான் இந்த ரோட் நம்ம ப்ரிஃபர் பண்ணி போயிட்டுருக்கோம். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பியூட்டிஃபுல்லான சினாரியோலாம் பார்க்கலாம் கைஸ். செம்ம வியூவெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த ரோட்டில் வந்தால். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 மணி ஆகிட்டுருக்கும். இன்னும் நம்ம அந்த சிவன் கோயிலுக்கு எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஹேர்பின் பெண்டு, சாமியாக இருக்கு, நல்லா இருக்கே. பயங்கரமாக காற்றடிக்குது கைஸ், என்னன்னு தெரில. நான் இன்னைக்கு காலையிலே ஏந்து பார்க்குறப்போ சில்லுன்னு தான் இருந்துச்சு கிளைமேட்டு. ஓ, இன்றைக்கி நம்ம போக முடியாதுடா அப்படியே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 8:45க்கு பார்த்தா நம்மளுடைய சூரியன் வந்துட்டார். சரி கிளம்பலாமே அப்படின்ட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. எதனாலன்னா,
நம்ம வண்டி ஃபுல்லாமே டஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்பீடோ மீட்ரு விட்டா மிச்சம் ஃபுல்லாக வண்டியுமே டஸ்ட்டாக தான் இருக்குது கைஸ். இதனால இந்த ஸ்பீடோ மீட்ரு நான் எப்போ ஒரு ரைட்ஸுக்கு போனாலும் தொடச்சிட்டு தான் போவேன். அதனால தான் க்ளீனாக இருக்கணும் இல்லையா கைஸ். இப்போ தெரிதா இந்த ஏரி பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னன்னா, எங்கள் ஊரில் எந்த ஏரியும் ட்ரை ஆகினாலும் இந்த ஏரி மட்டும் ட்ரையே ஆகாது கைஸ். எதனால பெருசாக எங்களுக்கே தெரில. ஏன்பா இப்படி தூர்றீங்களே, எதனாலன்ட்டு பெருசாக எங்களுக்கே தெரியாது. நாங்கள் வருஷம் எங்களோட பிள்ளையார் வந்து இங்கே தான் கரைப்போம். ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் எல்லா ஏரி ட்ரை ஆனாலும் இந்த தண்ணி மாத்திரம் அப்படியே இருக்கும் கைஸ். அப்படியே இருக்குன்னா ட்ரை ஆகாது. ஆனால் செம்ம டேஞ்சர் ஏரி கைஸ். நிறைய பேர் காவம் வாங்கியிருக்கு கைஸ். இன்னும் நம்ம பண்டப்பள்ளி சிவன் டெம்பிளுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 58 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக கூகுள் மேப் இல்லாதனால தான் எல்லாமே நான் போயிட்டுருக்கேன் கைஸ். எதனாலனா, இங்கேருந்து ஹைவே வெளியும் எனக்கு ரூட்டு மேக்ஸிமம் தெரியும். ஹைவேக்கு அப்புறமா தான் நம்ம கூகுள் மேப் போட்டு போய் ஆகணும். எதனாலனா, நார்மலாக இங்கெல்லாம் சிக்னல்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதனால தான். ஏன்னா இது டோட்டலாக காடுங்கோ, அதுக்கப்புறமா வில்லேஜ் சைடு தானே கைஸ். அதனால தான் கைஸ் என்னென்னவோ ப்ரிப்பேர் பண்ண வந்திருந்தேன் கைஸ் வ்ளாகில் சொல்லலான்ட்டு. நைட்டெல்லாம் பயங்கரமாக ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இது சொல்லலாம், அது சொல்லலாம், அது இது அப்படி இப்படின்னு சொல்லலான்னு நினச்சா, எப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமோ அப்போ டோட்டலாக மொத்தம் மறந்துடுது கைஸ். நிறைய யோசிச்சுட்டு வந்தேன், மொத்தமே மறந்துட்டேன் கைஸ். நீங்கள் யாராவது பண்டம்பள்ளி சிவன் டெம்பிளுக்கு போகணும்னு நினச்சா நீங்கள் டைரெக்டாக கிருஷ்ணகிரிலேருந்து அந்த ஹைவே எடுத்துக்கோங்க கைஸ். இந்த ரோடு நான் யாருக்குமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எதனாலன்னா, இந்த ரோடு எனக்கு தெரிஞ்சதுனால தான் சரி இந்த ரோட்டில் ஒரு வாட்டி வரலாமேன்ட்டு இந்த ரோட்டில் நான் வந்துட்டுருக்கேன். மேக்ஸிமம் இந்த ரோட்டில் வந்தாவே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் ரூட் தெரிஞ்சவங்க மட்டும் இந்த பக்கம் வந்து போகலாம். அதனால் யாருமே வராதீங்கன்னு நான் சொல்லலை. ரூட் தெரிஞ்சால் மட்டும் வாங்க. ஏன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாமே டேமேஜ் ஆன ரோட் தான் கைஸ். இப்போ இங்கெல்லாம் பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. இன்னும் அந்த பக்கம்லாம் போனால் பயங்கர டேமேஜ் ஆன ரூட்டு தான். இங்கெல்லாம் பயங்கரமான ரோட்ஸ் தான்ப்பா. தடபுடலான ரோடு தான் இங்கெல்லாம். இந்த ரோட்டில் மாட்டினவன் காலி. பாருங்க, இதுதான் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரோடு போட்டு. ஏமா பாவம், நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இன்னும் இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. ஏமா கைஸ், சூளகிரி சிவன் டெம்பிள். ஆனால் நம்ம சூளகிரி வெளியெலாம் போக மாட்டோம். சூளகிரிலேருந்து ராயக்கோட்டை வழியாக போவோம் கைஸ். ஆனால் ரொம்ப பெரிய கோயிலெலாம் இல்லை, ஒரு சின்ன கோயில் தான். சுற்றி முற்றியும் வாட்டர் ஃப்ளோ தான் கைஸ். சென்டரில் சிவன் வச்சுருக்காங்க.
நம்மளே போயிட்டு சிவனுக்கெல்லாம் பூஜை பண்ணலாம். ஒரு வில்லேஜில் லொக்கேட் ஆன கோயில் தான் கைஸ் அந்த பண்டம்பள்ளி சிவன் டெம்பிள். அதுக்கப்புறமா தொட்டமேட்ற சிவன் டெம்பிள். எத்தனை பேர்ப்பா ஒரே சிவனுக்கு. கைஸ் ஒன் ஆஃப் தி ப்ரவுட் மூமெண்ட் எனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும். எதனாலன்னா ரீசெண்டாக நம்ம காலேஜில் வந்து பிளட் கேம்பிங் நடத்தினாங்க. இதுதான் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னொருத்தருக்கு நான் பிளட் டொனேட் பண்ணது. நானாகட்டும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எதனாலன்னா இப்போ வெளியும் யாருக்குமே நான் டொனேட் பண்ணதில்லை. அதனால தான் ஒன் ஆஃப் தி ப்ரவுட் மூமெண்ட். ஆனால் டொனேட் பண்ணணும் ஆசையாக தான் இருந்துச்சு. அதனால தான் போய் நம்மளுடைய காலேஜில் பிளட் கேம்பிங் நடத்துனாங்க. அங்கேயே நம்மளுடைய பிளட் டொனேட் பண்ணிட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். எதனால் நான் அது இப்போ சொல்லிகிட்ருக்கேன்னா, நம்மனால இன்னொருத்தர் நல்லா இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லையா? பார்த்து உக்காரங்க. எங்கண்ணா? ஆ சிக்கார்னூரா? ஹைவே கிட்டியா? ஓகே வாங்க, விட்டுறோம் வாங்க. அங்கே நம்ம பின்னாடி வேறு ஒரு அண்ணா வந்துட்டு இருந்தார். நான் நிம்மதியாக வந்துட்டு இருந்தேன். ஆனால் லிஃப்ட்டு கேட்டிருந்தாரு. சரி வாங்கண்ணா ஏறுங்க, எங்கே போய் ட்ராப் பண்ணுமோ அங்கே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாவை கூப்பிட்டு போய்ட்டுருக்கேன். சின்ன சின்ன நல்ல விஷயம் நம்மளும் பண்ணால் கடைசியில் நம்மளுக்கும் நிறையா பேர் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பூமர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஹைவே கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே வெளியே தான் கைஸ் எனக்கு ரோட் தெரியும். இதுக்கப்புறமா நம்மளும் கூகுள் மேப் போட்டு போய் ஆகணும். இருங்க, அவரை ட்ராப் பண்ணலாம். பார்த்து நிதானமாக இருந்தது. சரி தாத்தா, இருங்க நானும் கூகுள் மேப் போட்டு போனோம். எந்த ஊர் தாத்தா? எந்த ஊர்? ஜீனூரா? எங்கே போயிட்டுருக்கீங்க? சரி தாத்தா, பத்திரம். கைஸ் நம்மளும் கூகுள் மேப் போட்டு போகலாம். கைஸ் இன்னும் 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ் நம்ம பண்டம்பள்ளி சிவன் டெம்பிளுக்கு. நம்மக்கிட்ட ப்ரெசன்ட் மொபைல் ஹோல்டர் இல்லாதனால நம்ம என்னென்ன கூத்து பண்ணிகிட்ருக்கோம். பார்த்து நிதானமாக தான் கைஸ் போய் ஆகணும். ஹைவேலெல்லாம் எல்லா பக்கம் பார்த்து தான் போய் ஆகணும். ஒருத்தர் ராக்கெட் மாதிரி வருவாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக ஹைவேக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஹைவேக்கு வந்து ரீச் ஆனதே அந்த ரேசிங் ஃபீல் வருது கைஸ். எதனாலன்னா ஒரு ட்ராக்குக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல். நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க, சென்டரில் நம்ம இருப்போங்க இல்லையா, நம்மளும் அந்த ரேஸில் கலந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் ஹைவேலெல்லாம் பார்த்து தான் போய் ஆகணும். நம்மளுடைய மிரர்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். எதனாலன்னா எல்லாம் ப்ராப்பராக நம்மளும் இருந்துட்டு போகணும். எவ்வளோ பெரிய ரெக்கை பார்த்தீங்களா?
எல்லாம் விண்டு மில்காக தான் கைஸ். ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓ இப்படியா போய் ஆகணும். கைஸ் நான் அங்கேயே உங்களுக்கு விண்டு மில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இதுவே அந்த ரெக்கை சுற்றுறப்போ எவ்வளோ சின்னசாக இருக்குல்ல கைஸ். ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். இவ்வளோ நேரம் 3 பாயிண்ட் காட்டிடுச்சு நம்மளோட பெட்ரோல். எப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்தோமோ அப்போயே பெட்ரோல் பிளிங்க் ஆரம்பிச்சிருச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. இன்னும் நம்ம பன்னம்பள்ளி சிவன் டெம்பிள் கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 8.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். நான் எதுக்காக இப்படி கேப் விட்டு பேசுகிறேன்னு தெரில. நிறையா பேர் அதே தாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, டேய் நீ கேப் விட்டு பேசடா ரொம்ப ராகமாக இழுக்கிறேன்ட்டு. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆனால் எதுக்காக வருதுன்னு தெரில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அங்கேனா ரோட்ஸ் இருந்துச்சு, ஆனால் இங்கே ஃபுல்லாமே ஆஃப் ரோடிங் தான். ஸோ கொல்லி வழியில் கூப்பிட்டு போயிட்டுருக்கு கைஸ் நம்மளோட கூகுள் மேப். பாவம் அது 2 காருக்காரன்னு அப்போலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாமே ரூட்டு கேட்டுன்னு தான் போயிட்டு இருந்தாங்க. ஐயோ இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் நிதானமாக தான் போய் ஆகணும், இல்லைன்னா காலை வாரி விட்டுரும் கைஸ். செம்மையான வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்கு. பார்த்து கைஸ், பாலத்து மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்மளுடைய சிவன் கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம வண்டி இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் ப்ரெசென்ட். ஆனால் இப்போ ப்ரெசென்ட் நம்ம அங்கே போக முடியாது, ஏன்னா நிறையா பேர் இருக்காங்க. எனக்கே ரொம்ப ஷையாக இருக்குது கைஸ். நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு, ஆனால் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், எப்படி வ்ளாக் பண்ணலாமா இல்லையான்ட்டு. எதனாலன்னா கலாய்ச்சி விட்டால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா பேர் நம்மளுக்கு கலாய்ப்பாங்க, விடுங்க. இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. நம்மளும் இப்போது தண்ணி மேலே தான் நடந்து போய் ஆகணும். நல்லா வழுக்கும்னு நினைக்கிறேன், பார்த்து நிதானமாக போய் ஆகணும் கைஸ். நல்லா இருக்குது. இங்கே இன்னும் பயங்கரமாக வாட்டர் ஃப்ளோலாம் போயிருந்துருக்கோம். இப்போ ப்ரெசென்ட் நின்றுடுச்சு. இன்னும் அந்த பக்கம்லாம் வாட்டர் ஃப்ளோ இருக்குது கைஸ். வாங்க இங்கே போகலாம். இந்த வாங்க பார்க்கலாம் அது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். எதனாலனா ரொம்ப பழைய வேர்ட்ஸை நம்மளும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், அதனால தான் அதனால் கூட. கைஸ் நம்மளும் பூஜா சாமான் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. எதனாலன்னா அவங்களே பூஜை பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. சரி நம்மளும் பூஜா சாமான் வாங்கிட்டு வந்து நம்மளும் பூஜை பண்ணலாம். நான் யோசிக்கல, அப்படியே வந்துட்டேன். இங்கே பெருசாக ஐயருங்கெல்லாம் யாருமே இல்லை கைஸ், நம்மளே தான் பூஜை பண்ணி ஆகணும். போயிட்டு பூஜை சாமான் வாங்கிட்டு வரலாம் கைஸ். ஃபைனலாக நம்மளும் பூஜை சாமான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய பேக் வந்து அந்த ஷாப்லேயே வச்சுட்டோம். எதனாலன்னா நம்ம பெருசாக இப்போ கேரி பண்ண முடியாது. போய் நம்ம இந்த பூஜை சாமான் வாங்கிட்டு வரப்போ அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க, தம்பி பேக் இங்கே வச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி இன்னும் சந்தோஷம் தான். எதனாலன்னா பார்த்துருக்காங்களா, அதனால தான். ஃபுல்லாமே வாட்டர் ஃப்ளோ தான். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாமே கப்புளாக தான் வந்திருக்காங்க. நம்ம மட்டும் தான் சிங்கிளாக வந்துடும். சே விடுங்க. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்.
நான் உங்களுக்கு அப்போ முன்னே சொல்லியிருந்திருப்பேன் எல்லோரும் அவங்கவுங்களே வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. ஸோ எல்லாமே அவங்கவுங்க தான் கைஸ் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்குங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. எப்படி கிராஸ் பண்ணி போனாங்களேன்னு தெரில. எனக்கே ரொம்ப பயமாக இருக்கு. பயங்கரமாக தள்ளுது, தள்ளுது. நிதானமாக தான் போய் ஆகணும் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம். பயங்கரம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு கைஸ் வாட்டர் ஃப்ளோ. இந்த பாருங்க, நானே தருமாறி போயிட்டுருக்கேன். ஆனால் இங்கெல்லாம் ஒரே ஆள் வந்தால் ரொம்ப கஷ்டம் கைஸ். இங்கெல்லாம் ஒரே ஆள் வந்தால் ரொம்ப கஷ்டம். 2-3 பேர் இருந்தால் தான் இங்கெல்லாம் சமாளிச்சுட்டு போகலாம். கைஸ் எல்லாருமே ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சின்னு தான் போயிட்டுருக்காங்க. நம்ம மட்டும்தான் யாரோட கை பிடிக்காம போக வேண்டாம். நம்ம இங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, வாட்டர் ஃப்ளோ கம்மியாக தான் இருக்குது. அங்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த வாட்டர் எங்கேருந்து வருதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பெருசாக தெரியாது, நான் கமெண்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் செம்மையான வியூ கைஸ். அது சண்டே டைமில் வந்தால் இன்னும் பயங்கரமாக எதிர்பார்க்கலாம் கைஸ். வரப்போ எப்படோ தப்பி தேறி வந்தேன், போகிறப்போ எப்படி இருக்குது ஃபுல்லாமே வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்கு இப்போ ப்ரெசண்ட். நான் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு வாட்டர் ஃப்ளோலாம். பயங்கரமான பிளேஸ் தான். ஓ கைஸ், எல்லோரும் அங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேச்சர், அந்த வாட்டர் சென்டரில் மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டுருங்க நான் நம்புகிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் தொட்டமேட்ரி சிவன் டெம்பிள்.